குவைத் ஜஹ்ராவில் வீட்டு பணியாளர் ஸ்பான்சரை மிரட்டியதாக கைது. இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம். அடுத்து குவைத்தில் மின்கம்பி திருட்டு, 5 பேர் கைது. அடுத்து குவைத் அமீருடன் பிரதமர் மோடி தொலைபேசி பேச்சு. இது போன்ற குவைத்தின் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். முதல் செய்தி, குவைத் ஜஹரா பகுதியில் ஸ்பான்சர் மீது கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண் வீட்டு பணியாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குவைத் உள்துறை அமைச்சகத்தின் அவசர அறைக்கு சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீஸ் குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. அங்கு அந்த பெண் மிகுந்த மன அழுத்தத்துடன் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸ்பான்சர் அந்த பணியாளர் இனி தனது வீட்டில் வேலை செய்ய அனுமதி இல்லை என முடிவு செய்ததாகவும், அவள் மீது சட்ட நடவடிக்கை மற்றும் தேவையானால் ஸ்பான்சர் மாற்றம் அல்லது நாட்டை விட்டு அனுப்பும் நடவடிக்கை எடுக்க கோரியதாகவும் கூறினார். அந்த பெண் பின்னர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு சம்பவத்தின் முழு விவரங்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்த செய்தி, குவைத்தில் மின்கம்பிகளை திருடிவிட்டதாக எகிப்து மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து மின்கம்பிகள், செம்பு பொருட்கள் மற்றும் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருடப்பட்ட பொருட்களை பதுக்கியிருந்த விதிமுறை மீறிய கிடங்கும் அதிகாரிகளால் மூடப்பட்டது. அடுத்த செய்தி, குவைத் உள்துறை அமைச்சகம் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்புக்கு புதிய விதிமுறையை அறிவித்துள்ளது. இந்தியா, இலங்கை, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட 10 நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் 27 நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. அடுத்த செய்தி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குவைத் அமீர் ஷேக் மெஷால் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா அவர்களுடன் தொலைபேசியில் பேசி மேற்கு ஆசியாவின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினார். குவைத்தின் இறையாண்மைக்கு எதிரான தாக்குதல்களை இந்தியா கண்டிக்கிறதாக தெரிவித்த பிரதமர் மோடி பதற்ற தணிப்பு மற்றும் அமைதியான தீர்வுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் குவைத்தில் வாழும் இந்தியர்களின் நலனில் அக்கறை காட்டிய அமீருக்கு நன்றி தெரிவித்தார். அடுத்த செய்தி, குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஜூன் 3 தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களை இந்திய தூதர் பிரமிதா திரிபாதி இன்று ஜாபர் ஹாஸ்பிட்டல் சந்தித்து நலம் விசாரித்தார். 13 பேரில் 4 பேர் மட்டும் தற்போது சிகிச்சையில் உள்ளனர். மற்றவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தூதரகம் முழு உதவியும் ஆதரவும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. இதுபோன்ற குவைத்தின் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.